அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் எழுதிய புத்தகத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட 18வது வகுப்பு. 17 கிளாஸ் நம்ம ஆல்ரெடி நடத்தியிருக்கோம். அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லாட்டி நம்ம சேனல்லே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஹைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப்மே அதில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜாஜி நிர்வாகம். போன கிளாஸில் ராஜாஜி பற்றியான முழு தகவல்களையும் பார்த்தோம், தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இருக்க புத்தகத்திலேருந்து. இப்போ தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அந்த புத்தகத்திலேருந்து ராஜாஜியோட நிர்வாகம். ராஜாஜி நிர்வாகம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது என்றால் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. அப்போ எலெக்ஷன், சிட்டிசன்ஷிப்பு, பார்லிமெண்ட் 3 தான் ஏற்றுக்குருவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் டோட்டலாக நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. சுதந்திர இந்தியாவில் மத்திய மாநில அரசாங்கங்கள் அமைக்கப்படுவதற்கான அடிப்படை ஆவணம் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். சுதந்திர இந்தியாவில் மத்திய மாநில அரசாங்கங்கள் அமைக்கப்படுவதற்கான அடிப்படை ஆவணம். இந்த ஆவணத்தின் அடிப்படையிலேயே மாநிலங்களில் தேர்தல் நடத்தப்பட்டு அரசாங்கம் அமைக்கப்பட்டது. வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற அடிப்படையில் சென்னை மாகாண சட்டப்பேரவை தேர்தல் 1952 மார்ச் மாதம் நடைபெற்றது. அப்படின்றா இந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் மாநிலங்களில் தேர்தல் நடத்தப்படுது, அரசாங்கம் அமைக்கப்படுது. வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற அடிப்படையில் சென்னை மாகாண சட்டப்பேரவை தேர்தல் 1952 மார்ச் மாதம் நடைபெற்றது. இப்போ சென்னை மாகாண சட்டப்பேரவை தேர்தல் 1952 மார்ச் மாதத்தில் நடைபெறுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் 1952 தேர்தல் தொகுதிகள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அதன் கீழே சென்னையில் தேர்தல் தொகுதிகளை தீர்மானித்தல் ஆணை அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டது. சென்னை தேர்தல் தொகுதிகளை தீர்மானித்தல் ஆணை பிரிக்கப்பட்டது. இந்த ஆணையின்படி சென்னை சட்டப்பேரவைக்கான 375 தொகுதிகளில் தேர்தல் மூலம் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். 3 இடங்கள் போட்டியின்றி பூர்த்தி செய்யப்பட்டன. எஞ்சியிருந்த 372 இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. அப்போண்டா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 சொல்லி போட்டிருக்காங்க. 1951 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை தேர்தல் தொகுதிகளை தீர்மானித்தல் ஆணை அப்படின்னு சொல்லி 1951 கொண்டு வந்திருப்பாங்க. அது பிரிக்கப்படுகிறது. பார்லிமெண்ட்ரி டெலிமினேஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ரி அண்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டது. இந்த ஆணையின்படி சென்னை சட்டப்பேரவைக்கான 375 தொகுதிகளில் தேர்தல் மூலம் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். 3 இடங்கள் போட்டியின்றி பூர்த்தி செய்யப்பட்டன. 3 இடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. 3 இடங்கள் போட்டி இல்லாமல் 372 இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் எஞ்சி இருந்த 372 இடங்களுக்கான மொத்தம் 375 இடங்களில் 372 இடங்களுக்கான தேர்தல் நடைபெறுகிறது. அரசியல் கட்சிகள். 1952 சென்னை சட்டப்பேரவை தேர்தலில் பங்கேற்ற பிரதான கட்சிகள் ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி. டி பிரகாசத்தின் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி. அப்படின்னா கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி அது யாரோட கட்சி அப்படின்னா டி பிரகாசத்தோட கட்சி தான் அது. என்ஜி ரங்காவின் கிருஷ்கார் லோக் கட்சி. என்ஜி ரங்கா அப்படின்ற என்ன வச்சுருக்காரு அப்படின்னா அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு, கிருஷ்கார் லோக் கட்சி அப்படின்னு. திமுக இத்தேர்தலில் கலந்து கொள்ளவில்லை. அப்படின்னா 1952 முதல் பொது தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கலந்துக்கல. மாறாக அக்கட்சி கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸ் அல்லாத முற்போக்கு கருத்துடைய வேட்பாளர்களையும் குறிப்பிட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் ஆதரிப்பதென முடிவு செய்தது. மாறாக என்ன பண்ணிச்சு அந்த கட்சி? கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸ் அல்லாத முற்போக்கு கருத்துடைய வேட்பாளர்களையும் குறிப்பிட்ட ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்திட்ட பின்னர் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கட்சி திமுக தேர்தலில் கலந்து கொள்ளவில்லை. மாறாக திமுக அந்த கட்சி என்ன பண்ணியிருக்கு? கம்யூனிஸ்ட்டுகளையும் காங்கிரஸ் அல்லாத முற்போக்கு கருத்துடைய வேட்பாளர்களையும் நீங்கள் கையெழுத்திடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்திலும் மத்திய மக்களவையிலும் திராவிட தனிநாடு கோரிக்கையை ஆதரிப்போம் என்ற வாக்குறுதியில் கையொப்பமிட கம்யூனிஸ்ட்டுகள் மறுத்துவிட்டனர். அப்படின்னா சட்டமன்றத்திலும் அந்த மத்திய மக்களவையிலும் திராவிட தனிநாடு கோரிக்கையை ஆதரிப்போம் என்ற வாக்குறுதியில் கம்யூனிஸ்ட் அந்த கையொப்பமிட்ட அவங்க அந்த கையெழுத்து போட சொன்ன அந்த ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்னா திராவிட தனிநாடு கோரிக்கைன்ற ஆதரிப்போம் அப்படின்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. அவங்க அதுக்கு கம்யூனிஸ்ட் முடியாது அப்படின்ற மாதிரி போடலை. எனினும் எப்படியும் காங்கிரஸை கவிழ்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் திமுக கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களிலேயே வலிய சென்று ஆதரித்தது. அதாவது வலிய சென்று யார் கம்யூனிஸ்ட்டை எப்படியா நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி
திமுக போய் கம்யூனிஸ்ட்டை வந்து வலிஞ்சு போய் ஆதரிச்சிருக்காங்க. அதே போன்று அதே நோக்கத்தோடு பெரியாரின் திராவிடர் கழகமும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் வெற்றி பெற ஆதரவளித்தது. இன்னும் பெரியார் தொடங்கின அந்த நீதி கட்சி தான் திராவிடர் கழகமாக பேர் மாற்றிருப்பாங்க 1944 சேலம் மாநாட்டில். அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தராங்க. பெரியார் காங்கிரஸுக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் செய்கிறாரு. ஒரு காலத்தில் பெரியார் வந்து காங்கிரஸ்லாம் இருப்பார் 1919 to 1925 வரைக்கும். பின்னாட்கள் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. கம்யூனிஸ்டுகள் இன்றி காமன்வெல்த் கட்சி, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி வேட்பாளர்களும் 5 சுயேட்சைகளும் திமுகவின் ஆதரவை பெற்றனர். இன்னும் காமன்வெல்த் கட்சியும் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியும் 5 சுயேட்சைகளும் திமுகவின் ஆதரவை பெற்றாங்க. பிடி ராஜன் தலைமையிலான நீதி கட்சி 9 இடங்களில் போட்டியிட்டது. ஆக்சுவலி நீதி கட்சியை போய் மாற்றி விட்டுருப்பாங்க திராவிடர் கழகம் சொல்லி. அப்புறம் பிடி ராஜன் தலைமையில் வந்து வச்சுருப்பாங்க போல் நீதி கட்சின்னு சொல்லிட்டுருவாங்க. அது வந்து பார்த்தோன்னா 9 இடங்களில் வந்து போட்டியிட்டதாக சொல்கிறாங்க 1952 சென்னை சட்டமன்ற தேர்தலில். அப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா சென்னை மாகாணத்தில் டி பிரகாசத்தோட கிஷான் மஸ்தூர் பிரஜா கட்சி, என்ஜி ரங்காவின் கிருஷாகார் லோக் கட்சி, திமுக அதில் பங்கு வரல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ் எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் முழு மூச்சாக ஈடுபட்டிருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் பெற்ற இடங்கள் சென்னை சட்டப்பேரவை தேர்தலில் 1952 ஜனவரி மாதம் 9 கட்டங்களாக நடத்தப்படுது. 1952 வந்து பார்த்தோன்னா ஜனவரி மாதம் 9 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. மொத்தம் 2507 வேட்பாளர்கள். இதில் 2472 வேட்பாளர்கள் ஆண்கள், 35 பேர் வந்து பெண்கள் விண்ணப்பிக்கிறாங்க. 1952 ஜனவரி மாதம் 9 கட்டங்களாக நடத்தப்பட்டது இங்கே இந்த சட்டமன்ற தேர்தலில். இதில் 2507 வேட்பாளர்கள் ஆண்களாக இருக்காங்க. 2507 மொத்த வேட்பாளர் 2507. இல்லை ஆண்கள் வந்து 2472, பெண்கள் 35. இவர்கள் 79 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுது. 751 வேட்பாளர்கள் அவங்களே வந்து விலகிக்கிறாங்க. எஞ்சி இருந்தோர் தேர்தலில் போட்டியிட்டனர். தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் வந்து 152, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 62, காங்கிரஸ் வந்து 152, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 62, கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி டி பிரகாஷ் இருக்கார்ல அந்த கட்சி ஒரு 35, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி 19, கிருஷ்கார் லோக் கட்சி வந்து 15, சோசலிஸ்ட் கட்சி வந்து 13, காமன்வெல்த் கட்சி வந்து 6, சென்னை மாகாண முஸ்லீம் லீக் அது ஒரு 5, சென்னை மாகாண முஸ்லீம் லீக் வந்து ஒரு 5, ஃபார்வர்ட் பிளாக் வந்து ஒரு 3, மார்க்சிஸ்ட் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து ஒரு 3, அகில இந்திய ஷெட்யூல்டு ஜாதி கட்டமைப்பு அது ஒரு 2, நீதி கட்சி 1, சுயேட்சைகள் 62. மொத்தம் காங்கிரஸ் வந்து 152 ப்ளஸ் கம்யூனிஸ்ட் 62 ப்ளஸ் இதர கட்சிகள் சுயேட்சைகள் 161, மொத்தம் 375 கட்சி பெற்ற இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கட்சி பெற்ற இடங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் பெற்ற இடங்கள். அப்புறம் காங்கிரஸுக்கு பின்னடைவை பொறுத்த வரைக்கும் இல்லை திருப்பி கூட சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம்னா 1952 ஜனவரி மாதம் நடைபெற்ற 9 கட்டங்கள் நடைபெற்றது. மொத்த வேட்பாளர் 2507, ஆண் வேட்பாளர்கள் 2472, பெண் வேட்பாளர்கள் 35. இதில் 79 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. 751 வேட்பாளர்கள் விலகி கொண்டனர். எஞ்சி இருந்தோர் தேர்தலில் போட்டிடுறாங்க. இல்லை காங்கிரஸ் வந்து 152லையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 62லையும், கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி 35, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி 19, கிருஷ்கர் லோக் கட்சி 15, சோசலிஸ்ட் கட்சி 13, காமன்வெல்த் கட்சி 6, சென்னை மாகாண முஸ்லீம் லீக் வந்து ஒரு 5, ஃபார்வர்ட் பிளாக் ஒரு 3, அகில இந்திய ஷெட்யூல்டு ஜாதி கட்சி வந்து கூட்டமைப்பு 2, நீதி கட்சி 1, சுயேட்சை வந்து 62. காங்கிரஸ் மட்டும் 152, கம்யூனிஸ்ட் 62, இதர கட்சிகள் சுயேட்சைகளும் சேர்த்து 161, மொத்தம் 375. காங்கிரஸுக்கு பின்னடைவு. இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. முதலமைச்சராக இருந்த குமாரசாமி ராஜா அவரது ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார். குமாரசாமி ராஜா அவர் சொந்தத்திலே வந்து தோற்கடிக்கப்படுறாரு. அவரது பல அமைச்சர்களும் தோற்றனர். முன்னாள் முதலமைச்சர் டி பிரகாசம் சென்னை துறைமுக தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார். எல்லா பட்டும் தோல்வி. பிரபல தொழிலதிபர் ராம்நாத் கோயங்காவும் திருக்குறள் முனுசாமியும் உழைப்பாளர் கட்சியும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டனர். அருப்புக்கோட்டையிலிருந்து முத்துராமலிங்க தேவரும், வண்ணாரப்பேட்டையிலிருந்து பா ஜீவானந்தமும், மதுரை வடக்கிலிருந்து பி ராமமூர்த்தியும் வெற்றி பெற்றனர். ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில் தமிழ்நாட்டுக்கென ஒதுக்கப்பட்ட 190 தொகுதிகளில் 96 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இப்போ 190க்கு 96. ஆந்திரா, மலப்பார் இந்த பகுதிகளெலாம் கம்யூனிஸ்டுகள் கணிசமான வெற்றி பெற்றனர். சென்னை மாகாண அளவில் காங்கிரஸ் 152 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றதால் அக்கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. சென்னை மாநிலத்திலிருந்து காங்கிரஸ் 152 தான் ஜெயிச்சிச்சு, ஆனால் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. எனவே அரசாங்கம் அமைப்பதில்
சிக்கலும் சர்ச்சையும் ஏற்பட்டன. அதாவது தனிப்பெரும்பான்மை வச்சா தான் அந்த கட்சி இது பண்ண முடியும். அப்படின்றப்ப காங்கிரஸ் வந்து தனிப்பெரும்பான்மை பெறல. எல்லா இடங்களும் தோல்வி தான். குமாரசாமி ராஜா ஸ்ரீவில்லிபுத்தூரில் தோல்வி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து டி பிரகாசம் தோல்வி. சென்னை துறைமுக தொகுதிகளில் ராம்நாத் கோயங்கும் திருக்குறள் முனுசாமியும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க தோற்கடிக்கப்பட்டனர். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய இடத்துல காங்கிரஸ் தோற்கிறதுக்காண்டி வேலை பார்த்துருக்காங்க. அருப்புக்கோட்டையிலேருந்து முத்துராமலிங்க தேவரும், வண்ணாரப்பேட்டையிலேருந்து ப ஜீவானந்தமும், மதுரை வடக்கிலிருந்து பி ராமமூர்த்தியும் வெற்றி பெற்றனர். ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில் தமிழ்நாட்டுக்கான ஒதுக்கப்பட்ட 190 தொகுதிகளில் 96 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அப்போ சுதந்திர இந்தியாவில் 1952 நடைபெற்ற தேர்தலில் 190க்கு காங்கிரஸ் வந்து 190க்கு 96 தொகுதிகளில் ஆந்திரா மலப்பாரெலாம் அப்போதைக்கு வந்து சென்னை மாகாணமாக தான் இருந்துச்சு. மொத்தம் 152 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றதால் அக்கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. இனி அரசாங்கம் அமைக்கிறதுல சிக்கல் ஏற்படுது. கம்யூனிஸ்டுகளின் செல்வாக்கு. இந்த தேர்தலில் ஆந்திரா பகுதியிலிருந்து பல கம்யூனிஸ்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சென்னை மாகாணத்திலிருந்து பார்த்தோம்னா செல்வாக்கு அதிகரித்து வந்தது. 1952 பிப்ரவரி மாதம் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் டி பிரகாசம் ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்ற கூட்டணியை உருவாக்கினார். டி பிரகாஷ் என்ன பண்ணுறாரு, ஐக்கிய ஜனநாயக முன்னணி அப்படின்ற கூட்டணியை உருவாக்குறாரு. இந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, காமன்வெல்த் கட்சி, சுயேட்சைகள் இடம்பெற்றிருந்தனர். இந்த கட்சியில் வந்து பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, காமன்வெல்த் கட்சி, சுயேட்சைகள்லாம் இடம்பெறாங்க. இக்கூட்டணியின் பெயரால் குறைந்தபட்ச பொது திட்டம் ஒன்றும் வெளியிடப்பட்டது. இந்த கூட்டணியின் பெயரால் வந்து குறைந்தபட்ச பொது திட்டம் சொல்லி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இக்கூட்டணியை 166 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரிப்பதாகவும், எனவே இக்கூட்டணிக்கு அரசாங்கம் அமைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்றும் கோரி பிரகாசம் ஆளுநர் ஸ்ரீ பிரகாஷுக்கு விண்ணப்பித்தார். ஆனால் காங்கிரஸ் கூட்டணி போர்வையில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடிப்பதையோ அல்லது ஆளுநர் ஆட்சியையோ விரும்பவில்லை. எனவே காங்கிரஸ் குறுக்கு வழியில் செல்ல துணிந்தது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கம்யூனிஸ்டுகளோட செல்வாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் ஆந்திரா பகுதியிலிருந்து பல கம்யூனிஸ்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சென்னை மாகாணத்தில் அவர்கள் செல்வாக்கு அதிகரித்து இருந்தது. 1952 பிப்ரவரி மாதம் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியின் தலைவர் யாருன்னு நமக்கு தெரியும், டி பிரகாசம் ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்ற கூட்டணியை உருவாக்கினார். டி பிரகாசம் ஐக்கிய ஜனநாயக முன்னணி, இந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, காமன்வெல்த் கட்சி, சுயேட்சைகள் இடம்பெற்றிருக்காங்க. இக்கூட்டணியின் பெயரால் குறைந்தபட்ச பொது திட்டம் ஒன்றும் வெளியிடப்பட்டது. இக்கூட்டணியை 166 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரிப்பதாகவும், எனவே இக்கூட்டணிக்கு அரசாங்கம் அமைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கோரி பிரகாசம் ஆளுநர் ஸ்ரீ பிரகாசாவுக்கு விண்ணப்பித்தார். ஆனால் காங்கிரஸ் கூட்டணி போர்வையில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடிப்பதையோ அல்லது ஆளுநர் ஆட்சியையோ விரும்பவில்லை. எனவே காங்கிரஸ் குறுக்கு வழியில் செல்ல துணிந்தது. மீண்டும் ராஜாஜி, அதாவது காமராஜர் மக்கள் செல்வாக்கு பெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்தவர் யாருன்னா காமராஜர். அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரான என் சஞ்சீவ் ரெட்டி ராஜாஜியையும் மீண்டும் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் என் சஞ்சீவ் ரெட்டி என்ன பண்ணுறாரு, ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர், நம்ம ராஜாஜியை வந்து முதலமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. இந்த விருப்பத்துக்கான துணை போனார் ராஜாஜி பக்தரான சி சுப்பிரமணியம். எனவே சி சுப்பிரமணியம் முன்மொழிய, ஏபி ஷெட்டி வழிமொழிய ராஜாஜி சென்னை சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஆனால் இத்தீர்வு காங்கிரஸ் மேலிடத்தின் ஒப்புதலை பெற வேண்டும். இந்த ஒப்புதலை பெறுவதற்காக சி சுப்பிரமணியமும் டாக்டர் சவுந்தரம் ராமச்சந்திரனும் டெல்லி சென்று பண்டிதர் நேருவை சந்தித்தனர். ராஜாஜி தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்று நேரு கூறி சென்னை சட்டப்பேரவை காங்கிரஸுகள் தீர்மானத்தும் ஏற்பு அளித்தார் நேரு. அப்படின்னா வந்து சுப்பிரமணியம் வந்து அவர் வந்து முன்மொழிகிறாரு, ஏபி ஷெட்டி வழிமொழிகிறாரு. மேலிடத்துக்கு தெரிவிக்கிறதுக்கான சி சுப்பிரமணியம் டாக்டர் சவுந்தர ராமச்சந்திரனும் போகிறாங்க. டெல்லிக்கு போய் நேரு வந்து பார்க்குறாங்க. நான் சஞ்சீவ் ரெட்டி அவர் தான் ராஜாஜியை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் மக்கள் செல்வாக்கு காமராஜர்கிட்ட இருந்துச்சு. தவறான முன்னுதாரணம். ஆனால் ராஜாஜி தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை. இந்தியாவின் மிகப்பெரிய பதவியான கவர்னர் ஜெனரல் பதவியை வைத்துவிட்டு தேர்தலில் போட்டியிடுவது கௌரவம் இல்லை என கூறி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று கூறியதாக பதிவு செய்துள்ளார் சி சுப்பிரமணியம். இது பற்றி நேருவின் நிலையை நன்கு அறிந்ததும் சென்னையின் ஆளுநர் ஸ்ரீ பிரகாச ராஜாஜியை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமித்தார். நியமன உறுப்பினரான ராஜாஜிக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் ராஜாஜி முதலமைச்சரானதை நேரு கொஞ்சமும் விரும்பவில்லை. உண்மையை சொல்லப்போனால் இதுவே பண்டிட்ஜிக்கும் ராஜாஜிக்கும் இடையே நட்பு முறிவுக்கும்
முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இதனாலேயே வந்து பார்த்தோம்னா ராஜாஜி காங்கிரஸ் விட்டு வெளியேறதுக்கும் காரணமாக இருந்துச்சுன்னு எழுதியிருக்காரு சி. சுப்பிரமணியம். அது மட்டும் இல்லாமல் இந்த முறைகேடான நிகழ்ச்சியை ராஜாஜியும் காமராஜரும் நிரந்தர அரசியல் பகைவர்களாக்குவதற்கும் அடிப்படையாக அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் ஸ்ரீ பிரகாசா அமைச்சரவை அமைக்கப்படுவதற்கு முன்பாகவே அமைச்சரவையின் பரிந்துரையின்றி ராஜாஜியை முதலமைச்சராக நியமித்து அரசியல் சட்ட தவறான நடைமுறை, மோசமான முன்மாதிரி, ஆளுநரின் ஏதோச்சதிகார செயல் என்றும் கருதப்பட்டது. அப்படின்னா வந்து ஆக்சுவலி ராஜாஜி வந்து நம்ம கவர்னர் ஜெனரல் பதவியே வச்சுட்டோம், நம்ம போய் தேர்தலில் போட்டியிடலாம்னு சொல்லி போட்டி போடலை. அதனால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்ரீ பிரகாச ராஜாஜி சட்டமன்ற மேலே உறுப்பினராக நியமித்து அது மூலமாக அவர் வந்து ராஜாஜி வந்து முதலமைச்சர் ஆகிட்டாப்புல. ஆனால் அது வந்து பார்த்தோன்னா காமராஜருக்கும் இவருக்கும் ஒரு நீண்ட பகையை ஏற்படுத்திருச்சு. இதனாலேயே வந்து நேருக்கும் இவருக்குமே மனக்கசப்பு ஏற்படுது. அதனாலே காங்கிரஸ் விட்டு ராஜாஜி வெளியே வந்ததாகவும் கூறப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்து அமைச்சரவை நிர்வாக சாதனைகளை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ஸ்ரீ பிரகாசாவின் அழைப்பின் பேரில் 1952 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அரசாங்கம் அமைத்தார் ராஜாஜி. 1952 ஏப்ரல் 10ஆம் தேதி ராஜாஜிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. ஓகேங்களா. ராஜாஜியின் அமைச்சரவையில் ஏபி ஷெட்டி, சி. சுப்பிரமணியம், கே. வெங்கடசாமி நாயுடு, என். ரங்காரெட்டி, எம்.வி. கிருஷ்ணராவ், வி.சி. பழனிசாமி, அப்புறம் யு. கிருஷ்ணராவ், ஆர். நாகனகவுடா, என். சங்கரரெட்டி, எம்.ஏ. மாணிக்கவேலு, கே.பி. குட்டி, ராஜாஸ்ரீ சண்முக ராஜேஸ்வரி சேதுபதி, எஸ்பிபி பட்டாபிராம், டி. சஞ்சீவியா, நிறைய பேர் இந்த மாதிரி இடம்பெற்றிருக்காங்க. ஜே. சிவ சண்முகம் பிள்ளை, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இவரோட அமைச்சரவையில் இருந்தவங்க. அப்படின்னா ஆளுநரோட அமைச்சரவையில் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ரீ பிரகாசாவின் அழைப்பின் பேரில் 1952 ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தோம்னா ராஜாஜிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கப்படுது. ராஜாஜியோட அமைச்சரவையில் ஏபி ஷெட்டி, சி. சுப்பிரமணியம், கே. வெங்கடசாமி நாயுடு, என். ரங்காரெட்டி, எம்.வி. கிருஷ்ணசாமி ராவ், வி.சி. பழனிசாமி, யு. கிருஷ்ணராவ், ஆர். நாகனகவுடா, சங்கரரெட்டி, எம்.ஏ. மாணிக்கவேலு, கே.பி. குட்டி கிருஷ்ணன், ராஜாஸ்ரீ சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, எஸ்பிபி பட்டாபிராம ராவ், டி. சஞ்சீவையா, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க அவரோட அமைச்சரவையில். நம்பிக்கை தீர்மானம் 1952 சென்னை சட்டப்பேரவையில் காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையுடைய கட்சியாக இருந்தது. சென்னை சட்டப்பேரவையில் காங்கிரஸ் வந்து தனிப்பெரும்பான்மை கட்சியாக இருக்குது. ஆனால் அறுதி பெரும்பான்மை கட்சியாக கிடையாது. சென்னை சட்டப்பேரவை காங்கிரஸில் வந்து பார்த்தோம்னா தனிப்பெரும்பான்மையுடைய கட்சி, ஆனால் அறுதி பெரும்பான்மை கட்சி கிடையாது. எனவே ராஜாஜி அரசாங்கம் சிறுபான்மை அரசாங்கமாக, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது. மார்க்கத்தை விட முடிவே முக்கியம் என்று கருதிய ராஜாஜி கட்சி தாவல் உக்தியை கையாண்டார். மார்க்கத்தை காட்டிலும் நமக்கு வந்து கிளைமேக்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, கிரிஷ்கர் லோக் கட்சியை உடைத்து அக்கட்சியிலிருந்து பி. திம்மாரெட்டி, மீனாத்திராவ் ரெட்டி, கூமி செட்டி, வெங்கட நாராயண தோரா ஆகியோரை காங்கிரஸை சேர்த்துக்கொண்டார். எம்.ஏ. மாணிக்கவேலு நாயக்கருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து அவரது காமன்வெல்த் கட்சியின் 6 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றார். எஸ். ராமசாமியின் படையாட்சியின் தலைமையிலான தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, அப்படின்னா தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியோட தலைவர் வந்து யார் அப்படின்னா எஸ். ராமசாமி படையாட்சி, அவரோட ஆதரவையும் பெறாப்புல. சென்னை மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் 5 உறுப்பினர்களும் காங்கிரஸுக்கு ஆதரவளித்தனர். சென்னை மாநிலத்தோட முஸ்லீம் லீக்கோட கட்சியோட 5 உறுப்பினர்களும் காங்கிரஸுக்காண்டி ஆதரவு அளிக்கிறாங்க. அதன் பின் சட்டப்பேரவை முன்னவர் சி. சுப்பிரமணியம் 1952 ஜூன் மாதம் 30ஆம் தேதி நம்பிக்கை தீர்மானத்தை பேரவை விவாதத்திற்கு கொண்டு வந்தார். நம்பிக்கை தீர்மானத்தை அது 52 ஜூன் 30ஆம் தேதி. விவாதத்திற்கு பின் நம்பிக்கை தீர்மானம் 200க்கு 151 என்ற வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஜூலை 31 1952 200க்கு 151. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை தீர்மானம் இதுதான். அப்படின்னா சுதந்திர இந்தியாவில் முதல்ல இப்போ எந்த ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1952 ஜூன் 30ஆம் தேதி நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு விவாதம் பண்ணி ஜூலை 31 நிறைவேற்றப்பட்டது. அது 52 ஜூன் மாதம். சட்டப்பேரவை முன்னவர் சி. சுப்பிரமணியன் தான் கொண்டு வராப்புல. சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை தீர்மானம் இதுதான். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கட்சி தாவலுக்கு கால்கோல் நாட்டிய நிகழ்ச்சியும் இதுதான். தமிழ்நாட்டில் கட்சி தாவல் கட்டுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டு அரசியலில் சாணக்கியம் வெற்றி பெற்றது, காந்தியம் தோற்று போயிற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்பிக்கை தீர்மானம் 1952 ஜூன் 30 ஜூலை 31 வந்து நிறைவேற்றப்பட்டது. சி. சுப்பிரமணியம் கொண்டு வந்திருக்காரு. எதுக்காகனா பார்த்தீங்கன்னா படையாட்சி கட்சியை தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி எடுத்துக்கிட்டார், காமன்வெல்த் கட்சி எடுத்துக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்கோர் லோக்கர் கட்சியிலேருந்து ஆட்கள் எடுத்துக்கிட்டாப்புல. சரி, மைனாரிட்டி இருந்தால் மெஜாரிட்டி ஆக்கிட்டாப்புல. அதனால் அடுத்து பஞ்ச பிரச்சனை. இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பும் இந்தியா விடுதலை அடைந்த பின்னரும் இந்தியாவில் பொதுவாக தமிழ்நாட்டில் குறிப்பாக உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இருந்தன. இந்தியா அப்படி சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சரிதான், சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி சரிதான் பார்த்தோம்னா உணவு தட்டுப்பாடு நிறையா இருந்திருக்கு. இதனால் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. டி. பிரகாசம்
ஓமந்தூர் ராமசாமி, குமாரசாமி, காங்கிரஸ் முதலமைச்சர்கள் பஞ்ச நிவாரணப் பணிகளை மேற்கொண்டனர். இருப்பினும் பஞ்ச பிரச்சனைகள் நீடித்தது. இப்பிரச்சனைகளை கம்யூனிஸ்டுகளை பயன்படுத்தி கொண்டு அரசாங்கத்தை குறை கூறி வந்தனர். மக்களின் துயர் துடைக்க ராஜாஜி பல பஞ்ச நிவாரணப் பணிகளை மேற்கொண்டார். குறிப்பாக உணவுப் பொருட்கள் இலவசமாக வழங்கப்படல், பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் கஞ்சி கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது, வேலைவாய்ப்பு அதிகரித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டன, பதுக்கல்காரர்கள் கடுமையாக கண்காணிக்கப்பட்டனர், அதிகாரிகளிடையே நிலவிய ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டது, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நியாய விலை கடைகள் மூலமாக விநியோகிக்கப்பட்டன. பஞ்சம் ஓகேங்களா, கடுமையான பஞ்ச பிரச்சனை ஏற்பட்டது. கஞ்சி கொடுத்துருக்காங்க, நிறைய பஞ்ச நிவாரணம் பண்ணியிருக்காங்க, வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்காங்க, பதுக்கல்காரர்கள் தண்டனை கொடுத்துருக்காங்க, ஊழல்களை கட்டுப்படுத்துகிறாங்க, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நியாய விலை கடைகள் மூலம் விநியோகிக்கப்பட்டன. டி. பிரகாஷ், ஓமந்தூர் ராமசாமி, குமாரசாமி ஆகிய முதலமைச்சர் பஞ்ச நிவாரண பணிகளை மேற்கொள்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் உணவு பிரச்சனை. இரண்டாம் உலகப் போருக்கு பின் அறிமுகப்படுத்தப்பட்ட ரேஷன் முறை தொடர்ந்து பின்பற்றப்பட்டது. இதனால் உணவு பிரச்சனையும் தொடர்கதையாக நீடித்தது. இரண்டாம் உலகப் போர் 1939-45 அப்போதைக்கு தான் அறிமுகப்படுத்துகிறாங்க ரேஷன் முறை. ஆகலா ரேஷன் முறை இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட ரேஷன் முறை தொடர்ந்து பின்பற்றப்பட்டது. இதனால் உணவு பிரச்சனையும் தொடர்கதையாக நீடித்தது. முழு கொள்முதல் கொள்கை விவசாயிகளிடையே மிகுந்த மனக்கசப்பையும் பொதுமக்களின் எதிர்ப்பையும் அதிகரித்தது. அப்போ அந்த முழு கொள்முதல் கொள்கை என்னது டோட்டல் ப்ரோக்யூர்மெண்ட் பாலிசி விவசாயிகளுக்கிடையே மிகுந்த மனக்கசப்பையும் பொதுமக்களின் எதிர்ப்பையும் அதிகரித்தது. நியாய விலை கடைகளின் மூலம் விநியோகிக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் தரம் மிகவும் மோசமாக இருந்தது. ரேஷன் கடை மூலமாக கொடுக்குற பொருட்கள் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அரசியல் கள்ளச்சந்தை கட்டுக்கடங்காமல் போயிருச்சு. அனைத்து நிலைகளிலும் ஊழல் வந்துருச்சு. முற்றுப்புள்ளி வைக்க தீர்மானித்தார் ராஜாஜி. உணவு கட்டுப்பாட்டை முற்றிலும் நீக்கிவிட்டதாக அறிவித்தார். உணவு கட்டுப்பாட்டை முற்றிலும் நீக்கிட்ட டோட்டல் கண்ட்ரோல். உணவுப் பொருட்களின் மீது இருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் அகற்றப்பட்டன. எவ்வித அரசாங்க கட்டுப்பாடும் இல்லாமல் உணவுப் பொருட்களை விற்கவும் ஒரு இடத்திலிருந்து பிற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் அனுமதிக்கப்பட்டது. சுருங்க கூறின் உணவு சந்தை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்பட்டது. ராஜாஜியின் அதிர்ச்சி அறிவிப்பும் அதிரடி நடவடிக்கைகளும் எதிர்பார்த்த விளைவுகளை ஏற்படுத்தின. உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு தளர்ந்தது. மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை கடைகளில் வாங்கி கொண்டனர். நீண்ட வரிசையில் கால் கடுக்க நிற்கும் அவலம் நிலை நீங்கியது. உணவுப் பொருட்களின் விலை சீரடைந்தது. கள்ளச்சந்தையின் கதவு பூட்டப்பட்டது. ராஜாஜியின் நடவடிக்கை பொருளாதார அதிசயமாக கருதப்பட்டது. உணவு பிரச்சனை தீர்க்கறதுக்கான என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டோட்டல் கண்ட்ரோல் உணவு கட்டுப்பாட்டை முற்றிலும் நீக்கிவிட்டதாக அறிவிச்சிட்டாப்புல. அதனால் கடை கண்ணியில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம், ரேஷன் கடையை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டாப்புல. அது பொருளாதார அதிசயம் சொல்கிறாங்க ராஜாஜியோட இந்த நடவடிக்கையை. ஏன்னா அனைத்து ரேஷன் கடைகளிலும் மூடப்பட்டதாலும் உணவுப் பொருள் கொள்முதலுக்காக உருவாக்கப்பட்ட நிர்வாக கட்டமைப்பு கலைக்கப்பட்டதாலும் வியாபாரிகள் சுதந்திரமாக பொருட்களை விற்பதற்கு அனுமதிக்கப்பட்டதாலும் பல பிரச்சனைகள் வருது. ராஜாஜியின் அதிர்ச்சி வைத்தியத்தால் உடனடி பலன் ஏற்பட்ட போதிலும் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்ட போதும் தேவையான பொருட்கள் தேவையான அளவுக்கு கிடைக்காத போது ரேஷன் முறையை மீண்டும் கொண்டு வருவதற்கான கட்டாயம் ஏற்பட்டது. அதனால் ஏற்பட்ட பல பிரச்சனை அரசாங்கம் சந்திக்க வேண்டிட்டு உணவுப் பொருள் பற்றாக்குறையை இருக்கும் வரை ரேஷன் முறை தவிர்க்க முடியாது என்று பிரத்யேக பொருளாதார உண்மை உணரப்பட்டது. திறந்து விட்டாங்க. எல்லாருமே அவன் பொருள் வச்சுக்க அவன் விற்றுக்கிட்டாங்க. ஆனால் தேவையும் அதிகரிச்சுட்டே இருக்கிறனால ரேஷன் கடை வேணும்னு உணர்ந்திருக்காங்க. இடைத்தேர்தல். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் 1952 நாடாளுமன்ற மற்றும் சென்னை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றார். அவர் ராமநாதபுரத்தில் எந்தெந்த பகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி பெறக்கூடியவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் அந்த தொகுதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த இடத்தை எப்படியும் கைப்பற்றிவிட வேண்டும் என முழுமூச்சுடன் வேலை செய்தார் ராஜாஜி. அங்கு வெற்றி பெறுவதை கௌரவ பிரச்சனையாக கருதினார். அவர் முதல்வர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று மக்கள் கருதினால் காங்கிரஸ் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டார். ராஜாஜி மக்களின் ஆதரவை இழந்துவிட்டதாக கருதினார். கம்யூனிஸ்ட் கட்சியினர் ராஜாஜி பதவி விலக வேண்டும் என்று கூறினர். கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்கிறாங்க, ராஜாஜி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறினார். ஆனால் ராஜாஜி கட்சி தாவலை ஊக்குவித்து நம்பிக்கை வாக்கெடுப்பு 1952 ஜூன் 30 வெற்றி பெறார். நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற்று பதவியில் நீடித்தார். கம்யூனிஸ்டுகளை அவரது முதல் எதிரி என்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். அப்படின்னா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 1952 ராமநாதபுரத்தில் முத்துராமலிங்க தேவர் எங்கே இருந்தாலும் ஜெயிப்பார். அதுக்கு அவர் பதவி ராஜினாமா பண்ணோன்னே நம்ம எந்திரிச்சு நம்ம போட்டி போடணும்னு நினைக்கிறாப்புல. ஆனால் போட்டி போட்டால் அது நம்ம ஜெயிச்சு அவன் சொல்லி கௌரவ பிரச்சனை நினைக்கிறாப்புல. நம்பிக்கை தீர்மானம் வச்சு ஜெயிச்சிருக்காப்புல. கடைசியில் 1952 ஜூன் 30 கொண்டு வந்தவர் யாருன்னா நம்ம யாருன்னு தெரியும், சி. சுப்பிரமணியம். நேர்மையான நிர்வாகம். டி. பிரகாசம் முதலமைச்சர் ஆனதிலிருந்து காங்கிரஸ்காரர்கள் அதிகார இடைத்தரகர்களாக செயல்பட்டு வந்தனர். டி. பிரகாசம் எப்போ முதலமைச்சர் ஆனாரோ அப்போருந்து காங்கிரஸ்காரங்க அதிகார இடைத்தரக பவர் புரோக்கராக தான் இருந்திருக்காங்க. சலுகைகளை பெறுவதற்கு தலைமைச் செயலகத்தில் கட்சிக்காரர்களுடன் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து வந்தனர். பழக்கத்துக்கு முடிவு செய்தார் ராஜாஜி. எந்த சட்டப்பேரவை உறுப்பினரும் அல்லது காங்கிரஸ் பிரமுகரும் எக்காரணம் கொண்டும் தலைமைச் செயலகத்துக்கு அதிகாரிகளை சந்திக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தார். அவரது பிரச்சனைகளை மந்திரிகள் மூலமாகவே முறையிட வேண்டும் என்றார். அதேபோன்று மாவட்ட ஆட்சியர்கள் காங்கிரசாரிடமிருந்து எழுத்து மூலமாக வராத எந்த விண்ணப்பத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டார். இத்தகைய நிர்வாக நடவடிக்கைகள் மூலம் நிர்வாக திறமையாக நடைபெற்றது. அதிகார இடைத்தரகர்களின் குறுக்கீடுகள்
டோட்டலாக வந்து என்னது இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இத்தகைய நிர்வாக நடவடிக்கைகள் மூலம் நிர்வாக திறமையாக நடைபெற்றது. அதிகார இடைத்தரகர்களின் குறுக்கீடுகள் குறைக்கப்பட்டன. அதிகாரப்பூர்வமற்ற நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட்டன. ராஜா நிர்வாக சீர்திருத்தம் அடுத்து வந்து ஆட்சியாளர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் முன்னுதாரணமாகவும் திகழ்ந்தது. எக்ஸாம்பிளாக இருந்திருக்காப்புல. தூய்மையான திறமையான அரசாங்க நிர்வாகத்திற்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது. இச்செயல் இந்திய பொது நிர்வாக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும். ஓகேங்களா? நேர்மையான நிர்வாகம். இடைத்தரகளை நீக்கிட்டாப்புல. அந்தந்த அமைச்சரை வந்து சந்திச்சு தான் என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காப்புல. சட்டப்பேரவை உறுப்பினர் வந்து பேசக்கூடாதுன்னு இருக்காப்புல. இது வந்து இடைத்தரகளோட நீக்கப்பட்டது. விவசாயிகளின் விவகாரம். பாதுகாப்பற்ற விவசாயிகள். உணவுப் பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கியவுடன் ராஜாஜி விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார். தமிழ்நாட்டில் காவிரி பகுதிகளிலும் ஆந்திராவில் கோதாவரி கிருஷ்ணா பகுதிகளிலும் வற்றாத நீர்ப்பாசன பகுதிகளாகும். ஆந்திரா கோதாவரியில் வந்து ஆந்திராவில் கோதாவரி கிருஷ்ணா. ராஜாஜி வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் காவிரியில் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. விளைச்சலுக்கு பஞ்சம் கிடையாது இந்த இந்த நீர்ப்பாசன பகுதிகளெலாம். ஆனால் இப்பகுதிகளுக்கு சொந்தக்கார நிலப்பரப்புகளும் ஜமீன்தார்களும் குத்தகைதாரர்களை இறக்கமின்றி சுரண்டி வந்தனர். உழவர்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் கிடையாது. பயிர்வு என்ற பெயரில் குத்தகை கொள்கை நடைபெற்று வந்தது. அதாவது குத்தகைதாரர் எவ்வளவு அதிகமாக விளைவிக்கிறார்களோ அவ்வளவு குத்தகையை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும். இதனால் விவசாயிகள் எவ்வித ஊக்கமும் இன்றி இருந்தனர். அது மட்டுமல்ல, அவர்கள் எந்த நேரத்திலும் நிலத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய ஆபத்து அவர்களுக்கு தலைமீது தொங்கிய கூர்வாளாக இருந்தது. அவர்கள் எவ்வித பாதுகாப்பின்றியும் இருந்தனர். ஓகேங்களா? பயிர்வு என்ற பெயரில் குத்தகை கொள்ளை நடைபெற்றது. அதாவது குத்தகைதாரர் எவ்வளவு அதிகமாக விளைவிக்கிறார்களோ அவ்வளவு குத்தகை அதிகப்படுத்த கொடுக்க வேண்டும். இதனால் விவசாயிகள் எவ்வித ஊக்கமின்றி இருந்தனர். அதனால் இந்த நேரத்தில் நிலத்தை வெளியேற்றப்படக்கூடிய ஆபத்து இருந்துச்சு அப்படின்ட்டுருக்காங்க. இதை விவசாயிகளுக்கு வந்து பாதுகாப்பற்ற முடிவு. துயர் துடைப்பு நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் ராஜாஜி விவசாயிகளின் துயர் துடைப்பதற்காக 2 கொள்கையை கொண்டு வராப்புல. உழவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளித்தல், அவர்கள் செலுத்த வேண்டிய குத்தகைக்கு சட்ட வரம்பு நிர்ணயித்தல். ஓகேங்களா? உழவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளித்தல், இன்னொன்று வந்து உழவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளித்தல், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா குத்தகை சட்ட வரம்பு நிர்ணயித்தல். இந்த 2 நோக்கங்களை நிறைவேற்றும் பொருட்டு கொண்டு வரப்பட்டது உழவர் பாதுகாப்பு சட்டம். இச்சட்டம் நிலச்சுவந்தார்கள் நினைத்தபடி விவசாயிகளை வெளியேற்றும் ஏதோ சதிகார போக்குக்கு சட்ட தடை விதித்தது. விவசாயிகளை சட்டப்படி வெளியேற்றுவதற்கான நிபந்தனைகள் மிக கடுமையாக்கப்பட்டன. அதேபோன்று குத்தகை விகிதம் செலவு போக உழவருக்கு 40%, நிலச்சொந்தக்காரருக்கு 60% என்று நிர்ணயிக்கப்பட்டது. குத்தகை விகிதம் செலவு போக 40% வந்து அவருக்கு, 60% வந்து நிலத்தோட சொந்தக்காரருக்கு. ராஜாஜி இந்த நடவடிக்கை தஞ்சாவூர் மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகளின் ஆதிக்கத்தை வெகுவாக குறைத்து விட்டது. அதனால் கம்யூனிஸ்ட் எல்லாம் போயிட்டாங்க. நல்லது நடந்திருக்கு. ஒன்று உழவருக்கு சட்ட பாதுகாப்பு அளித்தல், குத்தகைக்கு சட்ட வரம்பு நிர்ணயித்தல். ஓகேங்களா? இதுதான் துயர் துடைப்பு நடவடிக்கைகள். அடுத்து கைத்தறி நெசவாளர் பிரச்சனை, நல நடவடிக்கைகள். கைத்தறி நெசவு தொழிலில் பல்லாயிரக்கணக்கானோர் ஈடுபட்டிருந்தனர். அவரது வாழ்க்கை ஆதாரமே நெசவு தொழில்தான். ஆனால் பிறருக்கு ஆடை கொடுத்த அவர்கள் முழு ஆடையின்றி இருந்தனர். வறுமையே வாழ்க்கையாக கொண்டிருந்தனர். பாரம்பரிய நெசவு தொழிலை செய்து வந்த நெசவாளிகளோட பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்தது. அதனால் அவர் பிரச்சனையை வந்து ராஜாஜி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னா, குறிப்பிட்ட துணி ரகங்கள் கைத்தறி நெசவுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டன. நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் துவக்கப்பட்டு அவற்றின் மூலம் நூலை பெற்றுக்கொண்டு கைத்தறி துணிகளை விற்க ஏற்பாடு செய்யப்பட்டது. கைத்தறி நெசவாளர்களின் துயர் துடைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கைத்தறி குழுமங்கள் ஏற்படுத்தப்பட்டன. கதர் கிராம கைத்தொழில் ஆணையம் அமைக்கப்பட்டது, பலப்படுத்தப்பட்டது. கைத்தறி துணி விற்பனைக்கு தள்ளுபடிகள் கொடுக்கப்பட்டன. விசைத்தறி போட்டியின்றியும் பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. சுருங்கக்குள் ராஜாஜின் ஆட்சி காலம் கைத்தறி நெசவாளர்களின் பொற்காலம். என்னென்ன கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். குறிப்பிட்ட துணி ரகங்களுக்கு இந்த கைத்தறி நெசவுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டன. குறிப்பிட்ட பிராண்டை வந்து இந்த துணிக்கு தான் ஒதுக்கிட்டாங்க. கூட்டுறவு சங்கங்களை துவக்கப்பட்டு அவற்றின் மூலம் வந்து நூலை பெற்று கைத்தறி நூல்களை விற்க ஏற்பாடு செய்யப்பட்டது. கைத்தறி நெசவாளர்களின் துயர் துடைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கைத்தறி குழுமங்கள் ஏற்படுத்தப்பட்டன. கதர் கிராம கைத்தொழில் ஆணையம் அமைக்கப்பட்டது. கைத்தறி துணியை விற்பனைக்கு தள்ளுபடிகள் கொடுக்கப்பட்டன. விசைத்தறி போட்டியின்றி பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஓகேங்களா? அடுத்து ஆந்திர மாநிலம் அமைக்கப்படலாம் 1953. 1900 தனி மாநில கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் 1908 மொழிவாரி மாநில அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸின் கொள்கையாக இருந்தது. 1908 அக்கொள்கையின் அடிப்படையில் தான் 1911 பீகார் வங்காளத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த சென்னை ராஜதானியில் தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி, கர்நாடக காங்கிரஸ் கமிட்டி, கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டி என்ற மொழி அடிப்பில் தனித்தனியாக இயங்கி வந்தன. சென்னை ராஜதானியில் தெலுங்கர்கள் 1917 தனி மாநில கோரிக்கை எழுப்பி வந்தனர். 1946 வெளியிடப்பட்ட அகில இந்திய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மாகாணங்கள் மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. 1946 வெளியிடப்பட்ட அகில இந்திய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மாகாணங்கள் மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது 1946. 1908 கோரிக்கை வச்சிருக்காங்க. 1911 பீகார்லேருந்து வங்காளம் பிரிக்கப்பட்டது. பீகார் வங்காளத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த சென்னை ராஜதானியில் ஆந்திரா, கேரளா தனித்தனி தமிழ்நாடு தனித்தனியாக கமிட்டி இருந்துச்சு, காங்கிரஸ் கமிட்டி. 1917 தனி மாநில கோரிக்கை. பிரகாசம், ரங்கா போன்ற ஆந்திர தலைவர்கள்
இந்திய உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேலை சந்தித்து ஆந்திர மாநிலம் அமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை அவசரத்தை வற்புறுத்தினர். முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆட்சி காலத்தில் தனி ஆந்திர மாநில கோரிக்கை புதுப்பலம் பெற்றது. 1947 நவம்பர் 27 மொழி மாகாண கோரிக்கை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தார் பிரதமர் நேரு. மொழி மாகாண கோரிக்கையை பிரதமர் 1947 நவம்பர் 27 ஏற்றுக்கொண்டார். மொழி மாகாண கோரிக்கையை நேரு எந்த ஆண்டு ஏற்றுக்கொண்டார்? 1947 நவம்பர் 27. ஓகேங்களா? ஓகே. நாட்டு ஒற்றுமை. இந்திய பிரிவினையால் பாதிக்கப்பட்ட இந்திய தலைவர்கள் நாட்டு ஒற்றுமையை மனதில் கொண்டு மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படுவதை தாமதப்படுத்தி வந்தனர். இதனால் ஆந்திரர் ஆத்திரமடைந்தனர். 1951 சுதந்திர தினத்தன்று சுவாமி சீதாராம் சாகும் வரையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். ஓகேங்களா? ஸ்ரீ பொட்டி ராமுலு அங்கே சீதாராம்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஆச்சாரியா வினோபாவை வேண்டிக் கொண்டதற்கெனங்க சீதாராம் உண்ணாவிரத்தை முடித்துக் கொண்டார். ஆந்திர மக்கள் தங்கள் ஏமாற்றத்தை 1952 பொதுத்தேர்தலில் வெளிப்படுத்தினர். 375 இடங்களில் 152 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆந்திராவில் 140 இடங்களில் 43 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. காங்கிரஸ் தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். இந்திய பிரிவினையில் பொறுத்த வரைக்கும் சீதாராம் முதல் உண்ணாவிரதம் இருந்திருக்காப்புல. ஆச்சாரியா வினோபாவை வேண்டுகிட்டதுக்கப்புறம் வேணான்னு விட்டுட்டாப்புல. அடுத்து முதலமைச்சர் ராஜாஜி மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் விட்டது போல ஆயிற்று. எடுத்துக்காட்டாக அவர் எடுத்துக்கொண்ட கிருஷ்ணா பெண்ணார் திட்டம் கிருஷ்ணா நதி நீரை தமிழ்நாட்டுக்கு திருப்பி விடுவதற்கான சூழ்ச்சி என்று ஆந்திரர்கள் கருதினர். 1952 1953 தனி ஆந்திர மாநில கிளர்ச்சி உச்சபட்ச எட்டியதை தொடர்ந்து ஆந்திர மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ராஜாஜி மீது தார் வீசப்பட்டது. ஸ்ரீ பொட்டி ராமுலு உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செய்தார். அதுக்கு பின்னாடி நமக்கே தெரியும் ஆந்திரா 1953 மொழிவாரி மாநிலம் பிரிச்சிருப்பாங்க. அடுத்து ராஜாஜியின் உறுதி. ராஜாஜி ஆந்திர மாநில கோரிக்கையை ஏற்கவில்லை. குறிப்பாக சென்னை ஆந்திராவின் தலைநகர் ஆக வேண்டும் என்று கோரிக்கையை நிராகரித்தார். தூணையும் கட்டி பிடித்து கொண்டு அறையையும் விட்டு வெளியேற முடியாது. எனவே தூணை விட்டு அறையை விட்டு வெளியேறுங்கள் என்றார். 1952 டிசம்பர் 19 மத்திய அரசாங்கம் சென்னை சேராத தனி ஆந்திரம் அமைவதை ஏற்றுக்கொண்டது. 1952 டிசம்பர் 19 மத்திய அரசாங்கம். டிசம்பர் 19 1952 53 அக்டோபர் மாதம் நேரு தனி மாநிலத்தை துவக்கி வைத்தார். 1953 ஆந்திரா பிரிவினை. சென்னை மாநிலம் ஆந்திரா பிரிக்கப்பட்டதாக பல பிரச்சனைகள் எழுந்தன. அவற்றில் ஒன்று தான் வடக்கு எல்லை பிரச்சனையாகும். ஆந்திர தலைவர்கள் திருத்தணியையும் ஆந்திராவுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று கூறினர். இதை எதிர்த்து தமிழரசு கட்சித் தலைவர் மாப்போ சிவஞானம் போராட்டம் நடத்தினார். மறியல் செய்தார். தடியடியை தாங்க வேண்டியதாயிற்று. இவ்விரு கோவில் நகரங்களும் தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட வேண்டும் என்று வாதாடினார். இச்சிக்கலை தீர்க்க அமைக்கப்பட்ட H.V. படாஸ்கர் கமிட்டி திருத்தணியும் திருப்பதியும் படாஸ்கர் கமிட்டி தீர்ப்பின்படி திருப்பதி ஆந்திராவுடன் திருத்தணி தமிழ்நாட்டுடன் சேர்க்கப்பட்டது. வடக்கெல்லை பிரச்சனை தீர்ந்தது. மாப்போ சிவஞானம் வடக்கெல்லை தமிழ்நாட்டோட எல்லை காந்தின்னு சொல்கிறாங்க மாப்போ சிவஞானத்தை. அவர் மட்டும் இல்லாட்டி திருத்தணி அங்கிட்டு போயிருக்குன்றாங்க. மாநில மறுசீரமைப்பு. சென்னை ராஜதானியில் ஆந்திரா பிரிக்கப்பட்டவுடன் சென்னை மாநிலம் தமிழர்கள் மாநிலமாயிற்று. மாநில சீரமைப்பு குழுவின் மருந்துரைப்படி 1956 பிப்ரவரி 24 தற்போதைய குமரி மாவட்டமும் செங்கோட்டை வட்டமும் சென்னை மாநிலத்துடன் இணைந்தன. தற்போதைய குமரி மாவட்டமும் செங்கோட்டை வட்டமும். 1956 நவம்பர் 1 கர்நாடகம் தனி மாநிலமாயிற்று. சென்னை மாநிலத்தில் காங்கிரஸுக்கு பெரும்பான்மை பலம் வந்துவிட்டது. காமராஜரின் தலைமையில் காங்கிரஸ் பலமிக்க கட்சியாக தெரிந்தது. ராஜாஜி முதல்வர் பொறுப்பிலிருந்து விலகுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. முதலமைச்சர் பதவியிலே நீடிக்க விரும்பினார். ராஜாஜி எடுத்த இந்த முடிவு சரியல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது வழக்கரமாக இருந்த சி. சுப்பிரமணியம். ராஜாஜியோட வழக்கரம் சி. சுப்பிரமணியம். அவர் காமராஜர் செல்வாக்கா இருக்கார், பதவியில் ஏறுவார் நினைக்கிறாரு. ஆனால் விலக மாட்டார். கல்வி சீர்திருத்தம். ராஜாஜி கல்வி சீர்திருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கல்வியின் பயன் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரையும் குறிப்பாக அடித்தட்டு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று குறிப்பாக இருந்தார். பகுதி நேர கல்வி மூலம் இச்சாதனை செய்ய முடியும் என்று கருதினார். அதாவது மாணவர்கள் காலையில் 4 மணி நேரம் பள்ளி படிப்பு, மாலை நேரத்தில் வாழ்க்கையில் தேவையான திறமையை வளர்த்துக் கொள்ளலாம் என்பது ராஜாஜியின் பகுதி நேர கல்விக் கொள்கை. மாணவர்கள் தொழில் திறமை வளர்த்துக் கொள்வதை பொறுத்தவரை ராஜாஜியின் திட்டம் வருமாறு: மாணவர்கள் முதலில் தங்கள் தந்தையர் செய்து வந்த தொழிலை கற்றுக்கொள்ளட்டும். அதன் பின்னர் தங்கள் திறமைகளுக்கு ஏற்ற தொழிலை அவர்கள் விருப்பம் போல் சேர்ந்து கொள்ளட்டும். இதுதான் குலக்கல்வி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புதிய கல்விக் கொள்கை. தடம் புரண்ட திட்டம். ராஜாஜியின் புதிய கல்விக் கொள்கையும் கல்வி திட்டமும் தமிழ்நாட்டில் போராட்ட புயலை ஏற்படுத்தியது. ஈவேரா, திராவிடர் கழகம், சி. அண்ணாதுரை, திமுகவும் ராஜாஜியின் கல்விக் கொள்கை குலக்கல்வி என்றும் சாதி கல்வி என்றும் முத்திரை குத்தி அரசியல் பிரச்சனை ஆக்கினார். குலக்கல்வி வர்ணாசிரம சாதி வேறுபாட்டை நிரந்தரமாக்கிவிடும் என்று போர்க்குரல் எழுப்பி பெரிய போராட்டங்களை துவக்கினார். பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு மாறியதை கண்டு ராஜாஜி அதிர்ச்சி அடைந்தார். அவர் புதிய கல்விக் கொள்கை தடம் புரண்டு விட்டது. திராவிட கழகங்களோடு கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து கொண்டனர். அப்படின்னா தடம் புரண்ட திட்டம். ஓகேங்களா? திமுகவின் திட்டம். 1953 ஜூலை 13 திமுக செயற்குழு மும்முனை போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. குலக்கல்வி போராட்டம், கள்ளக்குடி போராட்டம், நேரு எதிர்ப்பு போராட்டம். குலக்கல்வி போராட்டம், கள்ளக்குடி போராட்டம், நேரு எதிர்ப்பு போராட்டம். குலக்கல்வி போராட்டத்திற்கு ஈ.வி.கே. சம்பத் தலைமை தாங்கி ராஜாஜி வீட்டுக்கு முன் மறியல் செய்வது தீர்மானிக்கப்பட்டது. இதை அறிந்த போலீசார் போராட்டம் துவங்குவதற்கு முன்பு அண்ணாதுரை, நெடுஞ்செழியன், ஈ.வி.கே. சம்பத், மதியழகன், நடராஜன் ஆகியோரை கைது செய்தனர். சம்பத்துக்கு பதில் மறியல் நடத்த சென்ற சத்தியவாணிய முத்துவும் கைது செய்யப்பட்டனர். டால்மியாபுரத்தை கள்ளக்குடியாக மாற்றக்கூடிய போராட்டத்திற்கு கருணாநிதியும் 35 பேரும் கைது செய்யப்பட்டனர். துப்பாக்கிச் சூட்டில் பலர் காயமடைந்தனர். ராஜாஜி சென்ற இடங்களில் எல்லாம் கருப்பு கொடி காட்டப்பட்டது. 1953 ஜூலை 13 செயற்குழு மும்முனை போராட்டம். குலக்கல்வி போராட்டம், கள்ளக்குடி போராட்டம், அதுக்கப்புறம் நேரு எதிர்ப்பு போராட்டம். ஓகேங்களா?
இதுக்கு வந்து பார்த்தோம்னா குலக்கல்வி போராட்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஈவிகே சம்பத் தலைமை தாங்கியிருக்காரு. ராஜாஜி வீட்டு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டால்மியாபுரத்தை கள்ளக்குடியாக மாற்றுறதுக்கு 35 பேர் கருணாநிதி சேர்ந்து கைது பண்ணியிருக்காங்க. பதவி விலகல். ராஜாஜியின் கல்வி திட்டம் உடனடியாக விலக்கி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட எதிர்க்கட்சிகள் ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் சட்டப்பேரவையில் கொண்டு வராங்க. ஒரு வாக்குக்கு ஒரு வித்தியாசம். அத்தீர்மானம் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுறது. ஒரு வாக்கு வித்தியாசத்தை தோக்குறாங்க. குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்தது. எதிர்க்கட்சியினர் மக்களை வெற்றிகரமாக அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பி விட்டனர். காமராஜரும் ராஜாஜியின் கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை எதிர்த்து வெளிப்படையாக பேசினார். ராஜாஜி எதிர்ப்புக்கு கட்சிக்குள்ளே எதிர்ப்பு பலப்பட்டது. எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாத ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். தமிழ்நாட்டில் புயலுக்கு பின் அமைதி. ஓகேங்களா? மதிப்பீடு. முதலறிஞர் ராஜாஜி பிறப்பாலும் வளர்ப்பாலும் பிராமணர். ஆனால் சிந்தனையாலும் செயலாலும் அவர் தூய்மையான தேசியவாதி. செல்வாக்குமிக்க வக்கீல் தொழிலை துறந்து தேச விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். பிராமணராக பிறந்து எவ்வித எதிர்பார்ப்புமின்றி அவர் அரசாங்கங்கள் மீது அரிசனங்கள் வைத்திருந்த அன்பும் தீண்டாமை ஒழிப்பில் அவர் காட்டிய தீவிரம் உண்மையானது, தூய்மையானது. ராஜாஜி மதுவிலக்கு கொள்கை வைத்திருந்த நம்பிக்கை அடித்தட்டு மக்களின் நலனை மையமாக கொண்ட மெய்யான பற்றுறுதியின் வெளிப்பாடாகும். மதுவிலக்கு கொள்கை மெய்யான பற்றுறுதியின் வெளிப்பாடாகும். ராஜாஜியின் அறிவாற்றலும் கருத்து தெளிவும் கொள்கையும் வேறுபாட்டை வெளிப்படுத்தும் துணிவும் அவரது தனித்தன்மையாகும். இதெல்லாம் தேவையில்லை. நேருவின் நல்ல நண்பர், காந்தியின் மனசாட்சி காவலர் கருதப்பட்டவர், இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல், தமிழர், சமகால இந்திய வரலாற்றில் ராஜாஜியின் வாழ்வும் வாக்கும் பலருக்கு வழிகாட்டி. ராஜாஜி ஒரு ராஜரிஷி. ராஜாஜியின் அறிவும் ஆற்றலும் அனுபவம் தேசிய அரசியல் அங்கீகாரம் பெற்ற அளவுக்கு மத்திய அரசியல் மாநில அரசியல் அடையாளம் காணப்படவில்லை. 2 டைம் முதலமைச்சராக இருந்திருக்காப்புல, சர்ச்சைக்குரிய ஆளாக இருந்திருக்காரு. முதல் முறை 1937 தமிழ்நாடு தலைச்சிறந்த காங்கிரஸ் தலைவராகவும் சத்தியமூர்த்தி முதலமைச்சராக வாய்ப்பை இலக்கிய நேரிட்டது. இவர் தலைவராக இருக்கிறதுனால தமிழ்நாடு தலைச்சிறந்த காங்கிரஸ் தலைவராக இருந்த சத்தியமூர்த்தி முதலமைச்சராக வாய்ப்பை நேரிட்டது. ராஜாஜியின் இந்தி கொள்கை தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வளர்த்துவிட்டது. அதேபோன்று ராஜாஜியின் 2வது முறையாக முதலமைச்சரான போது 1952 சத்தியமூர்த்தி சீடரும் மக்கள் செல்வாக்கை பெற்றிருந்தவருமான காமராஜர் முதலமைச்சர் வாய்ப்பை இழந்தார். ராஜாஜியின் கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் மாபெரும் அரசியல் கொந்தளிப்பை ஏற்படுத்திவிட்டது. கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி முதலமைச்சராக ஆசை இருந்தது. ஆனால் தேர்தலை சந்திக்க அதுவே தடையாக இருந்தது. ராஜாஜி மறைமுகமாக முதலமைச்சரான போது அவர் பட்டற்ற தன்மையை பாதித்தது. அரசியல் ஆதாயத்துக்காக இந்தியா ஆதரித்த ராஜாஜி இந்திய எதிர்ப்பாளரானார். கம்யூனிஸ்டுகளை முதல் விரோதியாக கருதிய அவர் கம்யூனிஸ்டுகளுடன் அரசியல் உறவு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்துக் கொண்டார். காங்கிரஸ் மீதான வெறுப்பு அவரது கருத்தை கூண்டாக்கிவிட்டது. அதேபோன்று நேருவின் சோசலிச கொள்கைக்கு எதிராக ராஜாஜி துவக்கிய சுதந்திர கட்சியின் சரியான நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதாக தவறான முடிவாகும். சுருங்க கூறி ராஜாஜியின் அரசியல் சாதனைகளோடு அவர் சிந்தனை சாதனைகள் நிலைத்து நிற்பவை. தீபத், சீனா, பாகிஸ்தான், பொருளாதார தனியார் மயமாதல், அணு ஆயுத சோதனை பரிசோதனை ராஜாஜியின் தீர்வுகள் தொலைநோக்கூடியவை, காலத்தால் மெய்ப்பிக்கப்பட்டவை. ராஜாஜியின் வரலாற்றால் உருவாக்கப்படவே இல்லை. அவர் வரலாற்றை உருவாக்கவும் இல்லை, வரலாற்றை உருவாக்கப்படவும் இல்லை. ராஜாஜி தன்னைத்தானே உருவாக்கி கொண்ட வரலாற்று சாதனையாளர். ராமபிரானுடைய ஆண்மையையும், கிருஷ்ணனுடைய ராஜேந்திரமும், புத்தருடைய தூய்மையும், சிவி சக்கரவர்த்தியின் தியாகமும், ராமானுஜரின் மகதப்பத்தியும், வள்ளுவரின் வாய்மையும் சேர்ந்து உருவெடுத்தவர் தான் ராஜாஜி என்று புகழ்மாலை சூட்டியுள்ளார் அண்ணாமலை. சின்ன அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காப்புல, சின்ன அண்ணாமலை. ராஜாஜி வந்து பார்த்தோம்னா அவர் உருவாக்கப்படவில்லை, உருவாக்கவும் இல்லை வரலாற்றில். அவர் ராமனோட ஆண்மையையும், கிருஷ்ணனோட ராஜேந்திரம், புத்தருடைய தூய்மை, சிபி சக்கரத்தினோட தியாகம், ராமானுஜின் மதபக்தி, வள்ளுவரின் வாய்மையும் வச்சிருக்காப்புல அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் ராஜாஜியோட ஆட்சிகள் பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்த வகுப்பில் காமராஜர் ஆட்சி பார்ப்போம். இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு புதிய நண்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். லைக் பண்ணோன்னே ஹைப் பண்ணுங்கள். டெலகிராமில் உங்களுக்கு தேவையான PDF இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.